வணக்கம் நண்பர்களே. ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா குரூப் டி நோட்டிஃபிகேஷன். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அப்ளையும் பண்ணியிருப்பீங்க. யாராச்சும் அப்ளை பண்ணாமல் யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிமைண்டருக்காக தான் நான் இப்போ வீடியோ போடுறேன். இதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த ரயில்வே குரூப் டியோட ஜாப் எப்படி இருக்கும், இதில் நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரயில்வே இந்த எக்ஸாமோட லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வர February 22. இன்றைக்கி February 16. ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. லாஸ்ட் டைமில் யாரும் அப்ளை பண்ண வேணாம், அப்ளை ஆகாது. ஸோ February 2021 முடிச்சிருங்க. அப்புறம் இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்திங்கன்னா January 23 வந்துருச்சு. ஸோ யாராச்சும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ போடுறேன். இப்போ இந்த குரூப் டி எக்ஸாம் வந்து இயர்லி வராது. இப்போ இதுக்கு முன்னாடி எப்போ வந்ததுன்னா 2019 வந்தது. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2022 கண்டக்ட் பண்ணாங்க. கொரோனானால எக்ஸாம் அப்படியே ஸ்டாப் ஆச்சு. இப்போ இது மாதிரிலாம் நடக்காது. மேக்ஸிமம் ஒரு 2 or 4 மந்த்ஸ்க்குள்ளே இவங்க முடிச்சிருவாங்க எக்ஸாம்ஸு. ஏப்ரலில் எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷம் ஆகும். 2029 தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வேக்கன்சி இவங்க போட்டு ஃபில் பண்ணுறதுக்கே 1.5 years பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் அப்ளை பண்ணோம், நல்லா படித்து இந்த மாதிரி ஜாபுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஏஜ் இருக்கும்போதே அப்ளை பண்ணிடுங்க. ஏஜ் போனதுக்கப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷனில் பொறுமையாக உங்கள் வயசுக்கு என்ன குவாலிட்டி, ஸோ குவாலிட்டி மீன்ஸ் என்ன உங்கள் கம்யூனிட்டி, ஸோ அந்த கம்யூனிட்டியில் என்ன உங்களுக்கு ஏஜ் பார் இருக்கா என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஏஜ் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஏஜ் பார் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் 10th குவாலிஃபிகேஷன் அண்ட் ITI அந்த இதுக்கு ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் தர ஒரே ஒரு ரயில்வே ஜாப் இதுதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிகே, ரீசனிங், மேக்ஸ் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஒரு 100 மார்க்ஸ் வரும். ஆல்ரெடி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி இந்த சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் லாஸ்ட் குரூப் டியில் பாஸ் பண்ணி இப்போ ஜாபில் இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ ஜாபில் இருக்கவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஜாப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். யாராச்சும் புதுசாக இவங்க பார்த்துட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ உள்ளே வேக்கன்சி கண்டிப்பாக இருக்கும். யாராச்சும் ரயில்வேயில் உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 4 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒருத்தர் தான் வேலை செஞ்சிட்ருப்பார். ஸோ வேலை பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வாய்ப்புன்றது எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் வரும். ஸோ வாய்ப்பு வந்திருக்கு, போய் பயன்படுத்திக்கோங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம்.